பெண்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அதிகமான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது முதல்ல போதைப் பொருட்கள், ரெண்டாவது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி. சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய ஆபாசமான வீடியோக்கள் மாதிரி எத்தனையோ கெட்ட விஷயங்கள் இருக்கு. இதை எதிர்த்து இந்த அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு வழி செஞ்சிருக்கா? இது வராம அந்த மக்கள் கிட்ட போகாம இருக்கிறதுக்கு எதனா வழி செஞ்சிருக்கான்னா இல்ல. சரி, அதுதான் விட்டலாம். அதான் அரசாங்கம் தெரியாதுன்னு சொல்லிருமே. போதைப் பொருட்கள் இருக்கான்னு கேட்டா இல்லைங்க எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுவாங்களே. அப்ப அடுத்து வருவோம், இந்த அரசாங்கத்தோட புகார் பதிவுகள்ல ஒரு நாளைக்கு 90 புகார்கள் பதிவாகுது. எதை எதிர்த்து? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்குதுன்னு 90 புகார்கள் பதிவாகுது. அந்த புகார்கள்ல இன்னும் கொடுமை என்னன்னா, இந்த பாலியல் தொந்தரவுகள்ல ஈடுபடக்கூடியவர்கள் யாருன்னா அந்த விக்டிம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தெரிஞ்ச வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு. இப்ப இந்த 90ல ஒரே ஒரு புகார் அவங்க கையில எடுத்து அதுக்கான நீதி அதுக்கு அந்த விக்டிமோட நீதியை கொடுத்து அவனுக்கு தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி இந்த மாதிரி விடயங்கள்லாம் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கா? சரி, அரசாங்கம் எதுவுமே நடத்தல, நமக்கான பாதுகாப்பை நம்மளே உறுதி செஞ்சுக்குவோம்னு சொல்லி பெண்களாகிய நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு மொழி நடைய வச்சுப்போம். எங்க கிட்ட வராங்களா, அவங்க எங்களை பாக்குறது இல்ல, நம்ம தனிமையில இருக்கும்போது நம்மள அணுகுறாங்களா, அவங்க தவறானவர்கள், நம்ம இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசுக்குள்ள சொல்லும், இல்ல இது தவறு, இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படி நம்ம மனசு சொல்லும். ஓரளவுக்கு புரிதல் இருக்கக்கூடிய என் போன்ற பெண்கள் குழந்தைங்களுக்கு நாங்க என்னத்தை சொல்லி கொடுத்துட முடியுங்க? குட் டச் பேட் டச் சொல்லி தராங்க. அதை தாண்டி நாங்க குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட முடியும்? ஒரு 5 வயசு குழந்தைய திருவண்ணாமலையில இந்த பள்ளி தாளாளரோட கணவர், அவனுக்கு 55 வயசு, தொடர்ந்து 4 நாட்கள் அந்த குழந்தைய பாலியல் ரீதியா வன்புணர்வு பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த குழந்தைக்கு அது என்னன்னு தெரியல, அவங்க பெற்றோர்களுக்கும் அது என்னன்னு தெரியல. இது எப்படின்னு பாருங்க, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை தகர்க்கிறாங்க. இப்போ பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மீதான அந்த இடைவெளி கம்யூனிகேஷனை அதிகப்படுத்திக்க நமக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு.